நான் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 1. இப்போ நம்ம நார்மலாகவே வந்து நெயில் பாலிஷை வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருப்போம், வெளியிலேயும் வச்சுருப்போம். ஆனால் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூடி வந்து திறக்க முடியாமல் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த டிப் ஃபாலோ பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரப்பர் பேண்ட் வந்து அந்த மூடியில் போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து அதை திறக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கை வந்து வலிக்கிக்கிட்டு போகாது. அதை வந்து திறக்கவும் பூட்டவும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிப் நம்பர் 2. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வளையல் எல்லாத்தையுமே வந்து வளையல் ஸ்டாண்ட்லேயோ இல்லை ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுருப்போம். ஆனால் வந்து இந்த மாதிரி செட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போகவோ இல்லை வெளியில் போகிறப்போ டக்குன்னு எடுத்து போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஒவ்வொரு வளையலையும் நம்ம தேடிட்டு இருப்போம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் வந்து நம்மளுக்கு நிறையா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அப்போ ரொம்பவே வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எடுத்து வியர் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 3. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம ஒரே கண்டெய்னரில் வந்து ஒரே மாதிரி இருக்கிற ரைஸ் வந்து இப்போது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே வந்து டக்குன்னு வந்து தெரியாது. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கண்டெய்னர் அதில் வந்து திணையரிசி இருக்குது, வரகரிசி இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு தெரியாது. இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு நம்ம அதில் வந்து என்ன அரிசி என்ன வகை அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து அழியாது. இதே மாதிரி நார்மல் வந்து ஒயிட் போர்ட் மார்க்கரும் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்து நம்ம பெர்மனெண்ட் மார்க்கர் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 4. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் உடைச்சிட்டு பாதி வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம். மிச்ச பாதியை வந்து அப்படியே வெளியில் வச்சிடாம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியில் வச்சாலும் சரி இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தேங்காய் வந்து அழுகி போகாது, நல்லாவே வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுத்தி வச்சிடணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 5. இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கும்போது அதை வந்து நம்ம அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து வண்டு இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பருப்பு வகைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி சால்ட் வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா குலுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து வண்டு பூச்சி எதுவுமே வராது. எத்தனை நாள் ஆனாலும் வந்து பருப்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா வகை பருப்புக்குமே போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 6. இது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே வந்து வாட்டர் கேன் மூடியோ இல்லை வந்து ஏதாவது டப்பா மூடியோ ரொம்பவே லூஸாக இருக்குது, அதோட மூடி வந்து சரியாக மூட வரல அப்படின்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ரப்பர் பேண்ட் எடுத்து இப்படி நம்ம போட்டுட்டு நம்ம வந்து அந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும். இந்த டிப் வந்து வாட்டர் கேன் அப்புறம் டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி எந்த பொருள் வந்து லூஸாக இருக்குது மூடி அப்படின்றதுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.